மு. தம்பிதுரை என்னும் நான் மாநிலங்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கிணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசு அமைப்பினால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது சூழலுக்கு உறுதி கூறுகின்றேன். மு. தம்பிதுரை என்னும் நான் மாநிலங்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கிணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசு அமைப்பினால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது சூழலுக்கு உறுதி கூறுகின்றேன். அதிமுக சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் டாக்டர் மு. தம்பிதுரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதேபோல் பாமக சார்பில் போட்டியிடும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் டாக்டர் மு. தம்பிதுரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதேபோல் பாமக சார்பில் போட்டியிடும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அன்புமணி ராமதாஸ் என்னும் நான் மாநிலங்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கிணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். அன்புமணி ராமதாஸ் என்னும் நான் மாநிலங்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கிணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன்.
அதிமுக சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் டாக்டர் மு தம்பிதுரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதேபோல் பாமக சார்பில் போட்டியிடும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதுகுறித்த விரிவான விவரங்களை வழங்குகிறார் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பிலே நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தல் 2026 மாநில தேர்தல் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக 16/3/2026 அன்று இந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் நடைபெற உள்ள நிலையிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட டாக்டர் மு தம்பிதுரை இன்றைக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலே இன்றைக்கு மனு தாக்கல் செய்திருக்கிறார். குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், அதிமுகவினுடைய தலைமை செயலாளர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, அதே போன்ற முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய KP அன்பழகன் ஆகியோர் உடன் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் முன்னிலையே தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரியாக இருக்கக்கூடிய சாந்தி, உதவி தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரியாக இருக்கக்கூடிய தேர்மொழி ஆகியோர் முன்னிலையிலே அதிமுகவினுடைய வேட்பாளராக இன்றைக்கு மனு தாக்கல் செய்யக்கூடிய தம்பிதுரை அவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணிகளில் இடம்பெற்றக்கூடிய பாமகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவரும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள் KP தங்கமணி, அதேபோல பாமக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலையிலே இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்தார். குறிப்பாக தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி சாந்தி, உதவி தேர்தல் அலுவலராக இருக்கக்கூடிய தேன்மொழி ஆகியோர் அந்த மனுக்களை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் முன்னிலையிலே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் உறுதிமொழி ஏற்றிருக்கிறார். அந்த மாநிலங்களவை தேர்தலுக்கான இந்த வேட்புமனு தாக்கல் இன்று மாலை 4 மணியோடு நிறைவடை இருக்கிறது. அதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர்கள் சென்னை பசுமை சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து புறப்பட்டு தலைமைச் செயலகம் வந்தார்கள். தலைமைச் செயலகத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்களோடு அதிமுகவுடைய வேட்பாளருடைய மனு தாக்கல் செய்யப்பட்டது. தொடர்ச்சியாக கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாமகவுடைய வேட்பாளர் மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது. குறிப்பாக மாநிலங்களவை தேர்தலில் இன்றைக்கு நாடு முழுவதும் ஜாலியாக இருக்கக்கூடிய 37 இடங்களுக்கு இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனுக்கள் இன்று மாலை 4 மணியோடு நிறைவடைய இருக்கிறது. குறிப்பாக மக்களவை மாநிலங்களவை 2 இன்று நாடாளுமன்றத்திலே செயல்படுகிறது. இந்த மக்களவையை பொறுத்தளவிற்கு 545 இடங்கள் இருக்கிறது. மாநிலங்களவையை பொறுத்தளவிற்கு 250 இடங்கள் இருக்கின்றன. குறிப்பாக மக்களவையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் மக்களவையில தங்களுடைய மக்கள் பணியை செய்வார்கள். மாநிலங்களில் ஒவ்வொரு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுத்து அவர்கள் அந்த மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்வார்கள். அதாவது இந்த சட்டமன்ற தமிழகத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு 18 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இந்த தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் 18 மாநிலங்களவை உறுப்பினர்கள் 6 பேருடைய பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதியோடு முடிவடைகிறது. 2 அதிமுக மாநிலங்களவை வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாமகவுக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாசும், அதே போல அதிமுகவில் தம்பிதுரை அவர்கள் போட்டியிடுகிறார்கள். குறிப்பாக 2 வேட்பாளர்கள் அதிகாரப்பூர்வமாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி நேற்றைய தினம் மார்ச் 4ஆம் தேதி அறிவிப்பினை வெளியிட்டார்கள். ஒரு மாநிலங்களுடைய உறுப்பினரை தேர்வு செய்வதற்கு 34 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பலம் என்பது தேவை. இந்த நிலையில் தற்போது இந்தியா முழுவதும் 10 மாநிலங்களிலே 37 மாநிலங்களுக்கு தேர்வு செய்யப்பட இருக்கிற நிலையில் 2 அதிமுக வேட்பாளர்கள் இன்று முதலாக காலையிலேயே மற்ற கட்சிகளுக்கு முன்பாகவே அதிமுக இந்த வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கைக்கேற்ப இந்த 2 மாநிலங்களுடைய உறுப்பினர் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள். இதற்கான அறிவிப்பினை அறிவிக்கப்பட்டு அந்த ஆட்சி மன்ற குழுவுடைய முடிவின்படி இந்த வேட்புமனு தாக்கல் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கு நாம் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சராக கழகத்துடைய கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கக்கூடிய டாக்டர் மு தம்பிதுரை அவர்கள் இன்றைக்கு மனு தாக்கல் செய்திருக்கிறார். தம்பிதுரையை பொறுத்தளவுக்கு 1947ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிந்தகம் புள்ளி வீரர்கள் ஏற்பட்டவர். இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்தில் வெற்றிகரமாக அரசியல் கட்சி குறிப்பாக அதிமுகவில் பணியாற்றியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் பாரத புரட்சித் தலைவர் MGR தங்களுடைய காலம் தொடங்கி அதாவது கட்சியிலே தங்களுடைய இயக்கப் பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். சட்டமன்ற தொகுதியிலும் 1984, 89, 98 ஆகிய ஆண்டுகளிலே சட்டமன்ற தேர்தலின் போது கருவில் இருந்தும் 2009, 2014ஆம் ஆண்டுகளிலே தருமபுரி நகர்மன்ற உறுப்பினராக போட்டியிட்டு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். 2001ஆம் ஆண்டு பரிசுத்திலே சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். மேலும் 1998ஆம் ஆண்டு முதல் 99ஆம் ஆண்டு வரை சட்ட மற்றும் தரவழி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்து மக்கள் பணியாற்றி இருக்கிறார். 1985ஆம் ஆண்டு அதாவது
89ஆம் ஆண்டு முதல் மக்களவை துணை சபாநாயகராக தம்பிதுரை அவர்கள் செயல்பட்டிருக்கிறார். அவர் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய முன்னிலையிலே அந்த வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அதே போன்று தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரியாக சார்ந்து உதவி தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி ஒரு தேன்மொழி ஆசிரியர் மீது உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த வேட்புமனு இன்றைக்கு தாக்கல் செய்து தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் மீது தங்களுடைய அந்த உறுதிமொழியை ஏற்றுக் கொண்டிருக்கிறார். அவரோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குறிப்பாக முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று கே.பி. முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, அதேபோல பாமக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர்கள் உடனிருந்திருக்கிறார்கள். அவர்கள் முன்னிலையிலே அவர் உறுதிமொழியானதை ஏற்றுக்கொண்டார் என்று தெரிவித்துள்ளோம். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு 2 மாநிலங்களிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தங்களுடைய மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள், உறுதிமொழி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதிமுக தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து பல்வேறு பணிகளையும் பல்வேறு கூட்டணி அமைப்பது, அதேபோல் கூட்டணி கட்சிகளோடு பொதுக்கூட்டம் நடத்துவது, அதிமுக பொதுச் செயலாளர் தனிப்பட்ட முறையில் மக்களை காப்போம் தமிழக சந்திப்பு எழுச்சி பயணம் மேற்கொள்ளக்கூடிய இந்த நிலையிலே இன்றைக்கு மாநிலங்களுக்கான அந்த தேர்தல் வருகிற போது அதனையும் அதிமுக முனைப்போடு இன்றைக்கு தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. வேட்பாளர்களை அறிவித்த அந்த கையோடு இன்று காலை சட்டப்பேரவையுடைய வளாகத்தில் சட்டப்பேரவைக்கு அந்த வளாகத்தினுடைய நிலையிலே தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகளுடைய அந்த நிலையிலே இன்றைக்கு இந்த மனுத்தாக்கல் நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய வேட்பாளராக மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய டாக்டர் மு தம்பிதுரை அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை நன்றித்து பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்று வருகிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாநிலங்களவைக்கு மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய அதிமுகவுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய தம்பிதுரைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அதே போன்று கூட்டணி கட்சியாக கூடிய பாமகவுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வேட்புமனு செய்துவிட்டு பூங்கொத்து கொடுத்து பொன்னடை கொடுத்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் வாழ்த்து பெற்று வருகிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமிக்கும் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாமக வேட்பாளராக மக்களவை மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தனது வாழ்த்தினை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்து வருகிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக்கிறோம். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அவருடைய அந்த அதிமுக பொதுச் செயலாளருடைய புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய அறையிலே இந்த சந்திப்பானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு உறுதிமொழி ஏற்ற பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய அந்த எதிர்கட்சி தலைவருடைய அவையிலே அவர்கள் அந்த உறுதிமொழி ஏற்ற பிறகு தற்போது சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார்கள். அதிமுகவுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய முன்னாள் அமைச்சர் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் துணை சபாநாயகராக செயல்பட்டவர் தம்பிதுரை அவர்கள் தற்போது அதிமுக பொதுச் செயலாளருக்கு சால்வை அணிவித்து மலர்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்று வருகிறார். அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமிகளும் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய இடம்பெற்றிருக்கக்கூடிய பாமகவுடைய தலைவராக கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிகளை சந்தித்து இந்த வாழ்த்து சால்வை அணிவித்து வாழ்த்து செய்திருக்கிறார். குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் 2 வேட்பாளர்களுக்கும் குறிப்பாக அதிமுக வேட்பாளருக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை பூங்கெட்டு கொடுத்து அவரின் வாழ்த்து தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.